நமக்கு நல்லா போயிட்டுருக்கிற ஒரு பிஸ்னஸில் இன்கம் சோர்ஸ் ப்ராப்ளம் ஆகுது, இல்லை சாதாரணமாகவே பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதங்களில் எனக்கு நிறையா பிரச்சனைகள் வருது, பணம் பற்றாக்குறை வர்றது, பணத்தை கொடுத்தா திரும்ப நமக்கு ஒருத்தர் கொடுக்காமல் இருக்கிறது, பணம் காணாமல் போகிறது, நம்ம செலவுகள் அப்படின்றது வாழ்க்கைக்கு நேரடியாக சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் செலவுகள் ஆகிறது, பணத்தின் மேலே பயம் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான தொடர்ச்சியான எமோஷ்னல் ட்ராமாஸ் ஆர் சுச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னாவே பணத்துக்கான அந்த ஆற்றல் உங்ககிட்ட குறையுதுன்னு அர்த்தம். ஸோ இது இயல்பு தானே, இது லைஃப் எல்லாருக்கும் நடக்குமானா எப்பவுமே பணம் மட்டும் சடனாக இந்த மாதிரி நடக்குது, இல்லை நமக்கு தொடர்ச்சியாக பணத்தின் மேலே பயத்தை உருவாகுது, அதாவது ஒரு தப்பான எமோஷனை க்ரியேட் பண்ணுதுன்னா அது கண்டிப்பாக லோ மணி எனர்ஜி தான் சொல்லணும். லோ மணி எனர்ஜினா என்ன அப்படின்னா, நம்ம சில தவறான ரொட்டீனுக்குள்ளே போகும்போது, சில தவறான செயல்கள் செய்யும்போது, நம்ம சிந்தனையை வாழ்க்கைக்கு எதிரான கண்ணோட்டங்களில் கொண்டு போகும்போது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த வீடியோவில் அந்த மாதிரி மணி எனர்ஜி லோ ஆகிறதுக்கான மேஜர் 3 ரீசன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். இது உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு சூழலில் பணப்பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ரொம்ப சுலபமாக பொருத்தி பார்த்துக்க முடியும். நம்ம பேச போகிற விஷயத்தில் எது உங்களோட லைஃப் ஃபிட் ஆகுதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அதுக்குண்டான இமீடியட் சொல்யூஷன் என்ன நான் உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். நம்ம பணம் சம்பாதிக்கிறதுல பொதுவாக ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப ரொம்ப நார்மல். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு மாதம் ரொம்ப லோவாக இருக்குது, அடுத்த மாதம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பணத்தினுடைய வருவாய் அப்படின்றது ஏற்ற இறக்கம் இருக்கிறது இங்கே பிரச்சனை இல்லை. அதையெல்லாம் இந்த வீடியோவில் வச்சு கம்பேர் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் இஷ்யூவை பெருசாக்கிக்காதீங்க. நான் சொல்கிறது தொடர்ச்சியாக ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மேலே முக்கியமாக பணத்து மேலே எனக்கு பயம் வருது, எதிர்காலத்தை நினச்சி பணம் சார்ந்த சந்தேகமோ பயமோ எனக்கு ஏற்படுதுன்னா தான் இந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக யோசிக்கணும். அப்பப்போ வர சின்ன சின்ன பண பிரச்சனைகளை இந்த மாதிரி வீடியோவில் கேட்டு நீங்கள் அடிஷ்னலாக போய் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதுவே ஒரு தப்பான மேனிஃபெஸ்டேஷன் போயிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லோ எனர்ஜி வருதுன்னா இதுக்கான ஒரு 3 காரணங்கள் மேஜராக சொல்லலாம். முதல் விஷயம் அப்படின்றது பேட் ரிலேஷன்ஷிப். பேட் ரிலேஷன்ஷிப்ன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மேரிட் ஆன நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா கணவனால் மனைவிக்கோ மனைவியால் கணவனுக்கோ ஒரு பிரச்சனைக்குரிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இது 2 பேரில் யாருக்கு வேணாலும் பண பிரச்சனைகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் மனைவியோட அதிக பிரச்சனைகள் இருக்குது, அதாவது கான்வர்சேஷனில் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இது உங்களுடைய பண வருவாயை பாதிக்கும். அதே தான் மனைவிக்கும், ஒரு வேளை மனைவி தொழில் பண்ணிட்டுருக்காங்க இல்லை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ளான உறவுகளில் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குது அப்படின்னாவே டெஃபினட்டாக மணி எனர்ஜி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த குடும்பத்துக்கு பொதுவாகவே பண வரவுன்றது அதிகமாக இருக்காது. இதை ஏன் அப்படின்றது நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம லைஃப்பில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நமக்கு ஹெல்த் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, கெரியர் ஒன்று இருக்குது, மணி இருக்குது, வெல்த் இருக்குது, செல்ஃப்னு சொல்லுவோம், அதாவது நம்மளை சார்ந்த எண்ணங்கள், அதாவது லைஃப் 6ஆக பிரிப்போம், பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த 6 விஷயங்களுமே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா கூட இந்த மணி அப்படின்றதும் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதும் நம்மளுடைய லைஃபோட ஒரு 70% ஆஃப் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த ரெண்டும் டாப் ஆர்டரில் இருக்கும். அதாவது நம்ம லைஃப்பை மொத்தமாக ஃபங்க்ஷன் ஆகிறதே பணத்தின் அடிப்படையிலையும் அந்த தேவை அடிப்படையில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஒரு நாள் நம்ம செய்கிற முக்கால்வாசி செயல்கள் பணத்தை நோக்கி தான் இருக்கும். அடுத்த லெவலில் இருக்கிற அதிகப்படியான சிந்தனை ஆர் இம்பார்ட்டன்ஸ் எங்கே வரும் அப்படின்னா உறவுகளுக்கு தான் வரும். முக்கியமாக நீங்கள் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த உறவுக்கான இம்பார்ட்டன்ஸ், அவங்க ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே லைஃபோட மேக்ஸிமம் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறதுனால இதுக்கான சிந்தனைகளும் மெனக்கடலும் அதிகமாக இருக்கிறதுனால இதில் 2ல் எது பிரச்சனையானாலும் இன்னொன்றில் இருக்கிற அந்த எனர்ஜியும் சேர்த்து கன்சியூம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பணத்துக்கான ஆற்றல் கம்மியாகும். ஏன்னா அங்கேருந்து எனர்ஜி எடுத்துரும். இதே தான் இங்கேயும் டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் பணத்தில் இருந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டெக்னிக்கலாக மேரிட் கப்பலாக இருந்தால், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருந்தால் மணி எனர்ஜி கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பணத்துக்கான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த காரணம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் ப்ராப்ளமா? சிங்கிளாக இருந்தால் என்ன அப்படின்னா இந்த காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது உறவுன்னு இருந்தால் நல்லா இருக்கணும், இல்லை உறவே இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. சில பேர் கவனிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும், ஃபினான்ஷியலி டவுன் ஆவாங்க. ஒன்று அவங்க டிவோர்ஸ்குள்ளே போய் வெளியே வரும்போது அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ரிச் பீப்புள் அப்படின்றவங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கூட பார்க்கலாம். ஏன்னா தெரியாத நீங்கள் செலிபிரிட்டிஸ் வச்செல்லாம் டிசைட் பண்ண முடியாது, தெரிஞ்சவங்களே கூட பார்க்கலாம். அவங்க ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் நல்லாயிருக்கும். ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா எப்போ செப்பரேட் ஆகிறாங்களோ, எப்போ தனியாக வராங்களோ அப்போ தான் ஃபினான்ஷியல் எபிலிட்டிஸ் மேலே போகும். பிகாஸ் ரிலேஷன்ஷிப்ன்றது ஈக்குவலி ஒரு எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ்னால சொல்கிறேன். இதை தாண்டி வேறு என்ன காரணங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னா, ஒரு வேளை
யூ ஆர் நாட் மேரிட், நீங்கள் பேரண்ட்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா அவங்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அவ்வளோ எனர்ஜி ட்ரெயின் பண்ணுமானா கிடையாது. பட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஒரு நல்ல சுச்சுவேஷன் இல்லை, நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, உங்களோட ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஃபேமிலியோட நீங்கள் குவாரல் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதிகம் ஒரி பண்ண வேண்டியது கப்புள்ஸ் தான். ரெண்டாவது, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம், இது அதிகப்படியான ஸ்பிரிச்சுவல் தாட் ப்ராசஸ். அதாவது ஸ்பிரிச்சுவல்னால் உடனே நம்ம வந்து சாமி கும்பிட்றதுன்னு எடுத்துக்க வேணாம். நான் நிறைய தியான பயிற்சி பண்ணுவேன், ஸ்பிரிச்சுவலில் நான் நிறையா போய் படிப்பேன், தேடுவேன், ஒவ்வொன்றிலையும் என்னை பொருத்தி நான் பார்ப்பேன், இல்லை எனக்கான வாழ்க்கையில் எங்கே இருக்குது, நான் எதுக்கு இங்கே வந்தேன்லாம் தேடுவேன். அப்படிங்கிறப்போ இதுக்காக நிறையா நீங்கள் வந்து மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்ன்னு போவீங்க, மந்த்ராஸ் இந்த மாதிரிலாம் உள்ளே போவீங்க. இது அதுக்குள்ளே இருக்கிறவங்களாம் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வெளியே இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் டீப்பாக இல்லைனா ஸ்பிரிச்சுவல்னால் தப்புன்ற ஆங்கிளில் யோசிக்க வேணாம். அதனுடைய அளவு தான் இங்கே நம்ம பேச வரோம். அப்போது ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே இல்லை 2 மணி நேரம் இதுக்காக நான் எண்ணத்தையும் சிந்தனையும் நான் செலவிடுவேன், என்னை அமைதிப்படுத்திக்க பார்ப்பேன். அப்படிங்கிறப்போ ரொம்ப டீப்பாக ஸ்பிரிச்சுவல் இருக்கிறவங்களுக்கு பணத்துக்கான தேவை கம்மியாகிறதுனால மணி எனர்ஜி கம்மியாகும். அதாவது ஸ்பிரிச்சுவல் பணம் சம்பாதிக்கிற இயல்பை குறைக்க தானே கிடையாது. உங்கள் சாய்ஸ் வந்து அந்த அமைதி நிலையை நோக்கி போகணும், நான் கடவுள் வாழ்க்கையை வாழணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் மனுஷ வாழ்க்கைக்கு உண்டான செயல்களை செய்கிறத குறைச்சிருவீங்க. தானாகவே உங்களுக்கு பணத்தின் மேலே இருக்கிற பற்று கம்மியாக ஆரம்பிக்கும். பின்னாடி இருக்கிற பேசிக் சயின்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அமைதியாகிடுறீங்க. ஒரு மனுஷனுக்கான அக்ரஷன் கம்மியாகிடுது, இந்த வெறி கம்மியாகிடுது. அப்போது இது இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, என் லைஃப் சந்தோஷமாக தான் இருக்கும்ன்ற அந்த அடிப்படை எபிலிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனால ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ட்ராவல் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பணத்துக்கான தேவைன்றது, ஒருவேளை அவங்க நல்ல வேலையில் இருந்தாலும் சரி, நல்ல தொழில் பண்ணிருந்தாலும் சரி, அதன் மேலே இருக்கிற பிடித்தம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்லேயுமே அவங்களுக்கு பிடித்தம் கம்மியாக ஆரம்பிக்கும். இது வந்து ஸ்பிரிச்சுவல்னால நம்ம அதை ப்ளேம் பண்ண முடியாது. அந்த பாத்துக்கு அதனுடைய அவுட்கமுக்கு இது தேவையில்லைன்ற அந்த ஒரு மனப்பாங்கு உருவாக்குது, அவ்வளோதான். ஸோ ஒருவேளை நான் நிறையா சம்பாதிக்கணும், எனக்கு மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, என்னை நம்பி 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய பாஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்க்குள்ளே அதிகப்படியான நேரத்தை நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலுக்காக போடுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. 2 நேரம் கோயிலுக்கு போங்க, 3 நேரம் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போகிறது இங்கே ஸ்பிரிச்சுவல் கிடையாது. அதை சார்ந்த சிந்தனைக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய மந்த்ராஸ் சாண்ட் பண்ணுறது, இல்லை வந்து அமைதியாக உட்கார்றது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3 o'clock எந்திரிச்சு ஒரு 2 hours நான் உட்காடுறேன், நான் மெடிடேட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. இது தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் கேட்குற இந்த தேவைக்கு அந்த வழியில் போகணுமான்றதை செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் வழின்றது வேற ஒன்று கொடுக்கும், அது ஒரு கிஃப்ட். அது வேணுமா, இல்லை மெட்டீரியலிஸ்டிக்காக தேடுறீங்களான்றதை புரிஞ்சு பண்ணுங்கள். இல்லை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்க நினைக்கிறவங்க அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான செயல்முறையை செஞ்சுக்கோங்க. ஸோ எது லோவானாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்றேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக் ஆசைகள் இருக்கும்போது ரொம்ப ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே போனாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ மணி எனர்ஜி கம்மியாகிறதுக்கு இந்த 2வது ஆஸ்பெக்ட் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் லைஃப் நடக்குதான்றதை மேபி நீங்கள் யோசிச்சுட்டு எனக்கு அதுக்கான சொல்யூஷன் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். 3வது காரணம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்றுக்கு நிறைய பேர் வந்து பணப்பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல, எனக்கு புரிஞ்சிக்க முடியல, பிரச்சனைன்னு கூட சொல்ல மாட்டேன், என்னால் வளரவே முடியல அப்படின்னு சொல்லி பணத்தின் மேலே ஒரு அதிருப்தியோடு இருக்கீங்க அப்படின்னா, இங்கே நிறைய பேர் பணத்துக்காக வேலை செய்கிறனால தான் நடக்குது. அதாவது ஒர்க்கிங் ஃபார் மணி. இங்கே பணத்துக்காக வேலை செய்ய முடியாது. இந்த மணி எனர்ஜி நம்ம பேசணும் இல்லையா, அங்கேயே நான் புரிய வச்சுருப்பேன். மேபி திரும்ப நான் சொல்கிறேன். மணியை ஏன் எனர்ஜின்னு சொல்கிறோன்னா, பணம்ன்றது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு தேவைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஒரு மாயைன்னு வச்சுக்கலாமே. ஏன்னா நீங்கள் மாதம் பூரா வேலை செய்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, அந்த பணத்தை கொண்டு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை 10 நாள் வச்சுருப்பீங்க, அது காணாமல் போயிடுது. எதுக்கு காணாமல் போகுதுன்னா, பணம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதையுமே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இன்றைக்கி 10 கட்டு பணம் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உங்களோட வாழ்க்கை தேவைக்கு அது வெளியே போகும்போது, அதாவது அந்த எனர்ஜி வெளியே போகும்போது அதனுடைய ஒரு அவுட்கம் தான் நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள், சர்வீஸ் எல்லாமே. ஸோ பணம் வந்து நேரடியாக நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு தேவைக்கான ஒரு எனர்ஜியாக தான் போய் வேலை செய்யுது. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எப்படி இப்போ லைட் எரியணும்னா அதுக்கு கரண்ட் தேவைப்படுது. ஆனால் கரண்ட்டை தனியாக வச்சு தான் பண்ண முடியுமானா இல்லை. ஸோ நம்ம தேவை இருந்தால் தான் முதல் கரண்ட்டே வரும். கரெக்டாக நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் லைட் எரியும். அப்போது நம்ம தேவையில்லாமல் கரண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குமா வந்து பின்னாடினா இல்லை. அதே தான் பணம். பணம் நம்மக்கிட்ட வரணும்னா பணத்தை மையப்படுத்தி நம்ம எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது. நமக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, ஒரு அவசியம் இருக்குது, இல்லை ஒரு ஒரு பணத்தை வச்சு ஏதோ பெருசாக பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு அவசியத்தை நீங்கள் வச்சுட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்னா பணம் வரும். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரொட்டீனுக்கு ஒரு 50,000 இருந்தால் உங்கள் லைஃப்பை சர்வை பண்ண முடியும்னா, உங்களோட முயற்சிகள், உங்கள் சிந்தனைகள், உங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோதான் இருக்கும்.
அதுக்கு மேலே நீங்கள் போட மாட்டீங்க. 50,000 போதும்னு நினச்சி ஆசைப்பட்டு இல்லை 50,000 போதுன்ற வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து 50 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் அவர் ரிஸ்க் எடுக்க பயப்படுவார். அப்போ அந்த 50 லட்சம் ரூபா கான்ட்ராக்டையோ பிஸ்னஸையோ யார் எடுப்பாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய தேவை இருக்கிற மனுஷன் மட்டும் எடுப்பான். மணின்றது ஒரு எனர்ஜி, அதாவது ஒரு ஆற்றல். நமக்கு தேவை இருந்தால் தான் வரும், தேவை இருந்தால் மட்டும்தான் அதை பயன்படுத்தவும் முடியும். ஸோ பணத்தை நீங்கள் ஒரு பொருளாக உணர்ந்துக்கிட்டு பணத்துக்காக வேலை செய்கிறீங்கன்னா அது நம்மக்கிட்ட வராது. ஏன்னா பணம் தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இந்த இடம் மேபி புரியறதுக்கு ஈஸியாக இல்லாமல் இருக்கலாம். மேபி எனக்கு இருக்கிற புரிதலை வச்சு நான் உங்களை குழப்பியிருக்கலாம். பட் திரும்ப இந்த லாஸ்ட் பார்ட்டை மட்டும், தேர்ட் பாயிண்ட் மட்டும் திரும்ப கேட்டிங்கன்னா மேபி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி பணம் எனர்ஜின்றதை நான் புரிஞ்சுக்கணும், பணத்தை சாராத வாழ்க்கை வாழணும், பணத்தை ஒதுக்கி வச்சுட்டு என் சந்தோஷத்துக்காக நான் வாழணும்னு நினச்சிங்கன்னா 1% கிளப்னு மணி எனர்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ப்ராப்பரான கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். நியர்லி 3,000 to 4,000 பீப்புள் அதில் இருக்காங்க ஆல்ரெடி. நீங்கள் உள்ளே வரும்போது இன்றைக்கி நீங்கள் பணத்தை பற்றி என்ன புரிஞ்சிருந்தாலும் சரி, ஒரு 3 to 4 monthsக்குள்ளே பணத்தை பார்க்குற விதம் மாறும், அந்த புரிதல் மாறும். அந்த மணிக்கான பெர்ஸ்பெக்டிவ் மாறும்போது கண்டிப்பாக நீங்கள் பணத்தை மையப்படுத்தின வாழ்க்கைக்கு போகவே மாட்டேன். ஆனால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும், நினச்சப்போ வரும். ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான பிஸ்னஸ் உருவாகும். ஸோ பணத்தினோட ஆற்றல் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த மணி எனர்ஜிக்கான பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன 3 பாயிண்ட் வந்து ரொம்ப ஹை லெவலாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். பட் ஜென்ரலாக பணத்தை பற்றி குறை பேசுகிறது, பணம் வச்சுருக்கவனை பார்த்து பழிக்கிறது, இல்லை அவன் இப்படி தப்பாக தான் சம்பாதிச்சிருப்பான்னு நினைக்கிறது, இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள். ஒரு பணக்காரனை எதிர்த்துட்டோ, ஒரு பணக்காரனை தப்பாக பார்த்துட்டோ, ஒருத்தர் சம்பாதிக்கிறவன் நல்லா சம்பாதிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பேஸ் லெவல் இஷ்யூஸ். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இங்கே நம்ம பேசின 3 விஷயம் வந்து கொஞ்சம் டீப்பானது. இதை புரிஞ்சிக்காமல் நம்ம இருந்தோம்னா நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ சொன்னேன். இங்கே நம்ம பார்த்த அந்த 3 விஷயம் வந்து மேபி நமக்கு அந்த டீப்பான புரிதல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்றபடி பொதுவாகவே வந்து பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த வீடியோ ஒரு சில கிளாரிட்டி உங்களுக்கு உருவாக்கியிருக்குன்னு நம்புகிறேன்.